ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. என்னங்க இது சோதனை? ஒரு வீடியோ எடுக்க முடியுதுங்க. வீடியோ எடுக்க எடுக்க ஃபோன் பண்ணாங்க. இதோட 3வது தடவை இங்கே 3 தடவை அழிச்சு விட்டேங்க. இது 4வது தடவை வீடியோ எடுக்கிறேங்க. எடுத்து முடிய நேரத்துக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆனோடனேயுமே ஃபோன் அடிக்குதுங்க. ஐயோ, வீடியோங்கூட ஒன்று உருப்படியாக எடுக்க முடியலைங்க. என்னங்க, பசங்க வேறு எங்கேயோ டூர் போகிறாங்களாமாங்க. இப்போ போயிட்டு நைட்டு வந்துடுவாங்க. சரி, வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரட்டுங்க. நம்ம தான் எங்கேயும் கூட்டிகிட்டு போக முடியல. அவங்களாவது போயிட்டு வரட்டு. பசங்கள்லாம் ஒன்றா போகிறாங்களாம்மா. பெரிய பையன் சின்ன பையன் அவங்க ஃப்ரெண்டு எல்லாம். சரி போயிட்டு வரட்டுன்னு சொல்லி அவனுக்கு என் ஃபோன் வேணுமாம்மாங்க. அவன் ஃபோன் சார்ஜே நிற்க மாட்டேங்குதுங்களா. சரி, என் ஃபோனில் சார்ஜ் நிற்கிங்க. அதனால் இதை எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னான்னு போட்டு ஒரு நேரமாக அவன் ஃபோனில் சவுண்டே வராதுங்க. இதாவது ஒரு அளவுக்கு வருது. அவன் ஃபோனில் சுத்தமாகவே சவுண்டு வராது. நான் பேசுகிறது ஃபோன் யாராவது பண்ணால் கூட எனக்கு சவுண்டு வராதுங்க. கேட்காது அவங்க பேசுகிறது. நான் பேசுகிறது கேட்க மாட்டேங்குதாம்மாங்க. அதனால சரி வீடியோ எடுத்து நம்ம அப்லோட் பண்ணிடலாம். அவங்க வந்து கிளம்புறக்குள்ளாரேன்னு பார்த்தா எத்தனை தடவைங்க 3 தடவை அழிச்சு விட்டேன். ஃபோனு அடிச்சிருச்சு. எங்கள் அக்காவை கூப்பிட்டாங்க. அப்புறம் பையன் 2 தடவை கூப்பிட்டாங்க. பெரியவன் ஒருக்கா சின்னவன் ஒருக்கா. சாப்பாடு ஆயிடுச்சா, ரெடியாக இருக்குதா, நாங்கள் கிளம்போணுன்னு. அப்புறம் பாருங்க, காலையில் தூங்கி எந்திரிச்சு அடுப்பு கடியில் போய் பார்த்தா சாயங்காலம் தான் அடுப்பு கழுவி விட்டு அடுத்துட்டெல்லாம் நல்லா கழுவி விட்டு சுத்தமாக எல்லாம் பழனு பண்ணி வச்சுட்டு வந்தாங்க. இவங்க அப்பா போய் காலையில் டீ வைக்கிறேன்னு சொல்லி பூரா பொங்கி கீழே போய் அடுப்புக்குள்ளார அந்த வளையம் வச்சுருக்குன்னு அதில் ஊற டீ சிந்தி பூரா அடுப்புக்கும் கீழே ஊரா டீ ஒழுகி கிடக்குதுங்க. ஒரு வேலை செய்கிறேன்னு சொல்லி எனக்கு எத்தனை வேலை தெரியுங்க. தூங்கி எந்திரிச்சு போய் அடுப்பை பார்த்தோன்னே எனக்கு கிருகிருன்னு வந்துருச்சுங்க. மறுபடியும் போய் எல்லாம் எடுத்து போட்டு கழுவி விட்டு அடுப்பை தொடச்சி விட்டு கீழே திட்டு கழுவி விட்டு இவங்க வேலையெல்லாம் இப்படி தான் இருக்குங்களா? என்ன இந்த வேலையெல்லாம் இப்படி வச்சோம்னா இவங்க வந்து இதெல்லாம் நீ சுத்தம் பண்ணணுமேங்கிற நினப்பே வராதுங்களா? சொல்லுங்கள். நம்மளாம் ஒரு அடுப்பில் ஒரு வேலை செய்யும்போது பக்கத்தில் நின்று அதை முடிச்சுட்டு தானே இந்த பக்கம் வரோம். இவங்களுக்கு மட்டும் என்ன, அடுப்பில் ஊற்றி வச்சு போட்டு எங்கேயோ ஒரு பக்கம் வெளியில் ஓயிடுறது. வந்து பார்த்தா எல்லாம் பொங்கி கீழே போய் அவிஞ்சு கிடக்குதுங்க. கருமம். இவங்க எல்லாம் ஒரு வேலை செஞ்சாங்கன்னா பார்த்தீங்களா, நம்மளுக்கு 10 வேலை செய்ய வைப்பாங்க. அதுக்கு இவங்க அந்த ஒரு வேலையை செய்யாத விட்டா கூட பரவாயில்ல. என்னையவே எந்திரிச்சு டீ வைக்க சொல்லியிருக்கலாங்க பேசாமல். ஸோ உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி இம்சைகள்லாம் பண்ணுறாங்களா? எப்பவுமே அப்படி தாங்க. எதை பார்த்தாலும் கசன்னு பண்ணி விட்றாங்க. பசங்களும் அப்படி தாங்க. அடுப்புக்கிட்ட போனாங்கனாலும் அந்த சோறு தாழ்ச்சாங்கன்னா எல்லாம் சிந்தி வச்சுருப்பாங்க. நம்ம எல்லாம் மடி அள்ளணும். ஐயோ கடவுளே. முந்தா நாள் அப்படித்தாங்க, சோறு விசில் பிடுங்கிருச்சுங்க. அந்த விசில் வந்து நான் பக்கத்துலேயே நின்று விசில் வர்ற மாதிரி இருக்கும்போதெல்லாம் விசில் எடுத்து விட்டு தான் சோறாக்கிட்டு இருக்கிறேங்க. அது விட்டுட்டோம்னா அப்படியே சைடில் படான்னு சவுண்டு கேட்குங்க. ஐயோ, நெஞ்ச படன்னு இருக்கு. அந்த குக்கரை முதல்ல போய் ரெடி பண்ணணுங்க. அது ஆபத்துங்க. நான் ஏதோ செவுத்து பக்கமாக வந்து அப்படியே பிடுங்கிட்டு சோறு பூரா வெளியில் போய் அந்த செவுறு எல்லாம் அடுப்பு கீழே எல்லாம் சோறு ஒழுகிருச்சுன்னு கொடுத்து எல்லாத்தையும் தொடச்சி சுத்தம் பண்ணேங்க. நான் நேற்று எல்லாம் அப்போவே சோறெல்லாம் வலிச்சு எரிஞ்சிட்டேங்க. இருந்தாலும் வடன்னு இருக்குதேன்னு ஓட்டு மடி நேற்று எல்லாம் அடுப்புக்கு எல்லாம் கழட்டி எல்லாம் கழுவி அடுத்துட்டெல்லாம் தொடச்சி அந்த செவுரெல்லாம் தொடச்சி விட்டு வச்சேன். என்னங்க அது குக்கர் இந்த எங்கள் வீட்டு டிக்கி இருக்கிறான் பார்த்தீங்க இல்லைங்க, சரியான ஆளுங்க. அப்படி குக்கர் பட்டான்னு வெடிச்சது பாருங்க. வெடிச்சோடனேயுமே எந்திரிச்சு வெளியில் ஓடிட்டானுங்க. என் சின்ன பையன் தான் வந்து என்னன்னு வந்து எட்டி பார்த்தேன். அப்படி அப்புறம் இந்த 2 நாளைக்கு முன்னாடி அப்படித்தான் பாபின் சுற்றிட்டு இருந்தாங்க. அந்த இரும்பு சேரை போட்டு உட்காந்து என்னோடய பழைய மிஷினில் உட்காந்து பாபின் சுற்றிட்டு இருந்தேங்க. நான் சுத்த அந்த சேர் வலிக்கிட்டு போயிடுச்சுங்க. வலிக்கிட்டு போய் பொத்துன்னு கீழே விழுந்தேங்க. நான் கீழே அப்படியே உட்காந்துக்கிட்டேன். எனக்கே ஒன்றுமே தெரியல. அப்படியே மயன்னு ஆயிடுச்சு விழுந்தோன்னே. அந்த சேர் வலிக்கிட்டு போனது மடக்கி வைக்கிற மாதிரி சேர் தானுங்க. அந்த வலிக்கிட்டு போய் இப்படி வந்து மண்டையில் இங்கே புடனியில் ஒரு அடி அடித்து போய் பொத்துன்னு விழுகுதுங்க. பெரியவ என்னம்மா சவுண்டு அப்படின்னு கேட்டாண்டே. கீழே விழுந்துட்டேன்டா அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டானுங்க. அப்புறம் எங்கள் வீட்டு டிக்கி இருக்கிறான் பாருங்க, அவன் படுத்துருந்தவன் இப்படி எடுத்து மண்டையை தூக்கி பார்த்துட்டு அவன் பாடி படுத்துட்டானுங்க.
எவ்வளோ அக்கறை பார்த்தீங்களா எங்கள் வீட்டில் என் மேலே எல்லாத்துக்கும். கீழே விழுந்துட்டேன்னொன்னே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவனும் படுத்துக்கிட்டேன். நான் சோறு ஓட்டு வளர்க்குற வையன் அவனும் அப்படித்தான் தலையை தூக்கி பக்கத்தில் தாங்க இங்கே தான் நலவு கிட்ட தான் படுத்துருக்காங்க. தலையை தூக்கி பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு அவனும் படுத்துக்கிட்டானுங்க. பார்த்துக்குங்க நம்ம மேலே அக்கறை எவ்வளவுன்னு. அப்புறம் நானாக ஒரு 5 நிமிஷம் உக்காந்துருந்து அப்படியே எனக்கு சரி பண்ணி நானாக எந்திரிச்சிக்கிட்டேங்க. எப்பவுமே நின்றுட்டு தான் பாபின்னு